ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி கமாட்சி. விமலಪಟಿ ಕಮಲಕುಟಿ ಪುಸ್ತಕ ರುದ್ರಾಕ್ಷ ಶಸ್ತಹಸ್ತಪುಟಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಪಕ್ಷ್ಮಲಾಕ್ಷಿ ಕಲಿತ ವಿಪಂಚಿ ವಿಭಾಸಿ ವೈರಿಂಚಿ. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சிந்தூராருண விக்கிரகாம் திரிணேனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருஹாம் पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहम् इत्येव विभावये भवानीं ध्यायेत् पद्मासनस्ताम् विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्देमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. ஸ்ரீமாத்ரே நமஹ. லலிதா சகஸ்ரநாமத்தை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு பிரயோகம் இந்த சம்புட்டீகரண பாராயணம் அப்படிங்கிறது. சம்புட்டீகரணம் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம். சம்புட்டீகரணம்னா என்ன? லலிதா சகஸ்ரநாமத்தை நிறைய பாராயணம் பண்ணியிருக்கோம். இதுல சம்புட்டீகரணம்னா என்ன அப்படின்னு, சம்புட்டீகரணம்னா என்ன அப்படின்னா, சம்புட்டம்னா ஒரு விஷயத்தை ரெண்டு சைட்ல இருந்தும் க்ளோஸ் பண்றது. நடுவுல ஒரு விஷயம் இருக்கும், அதை இந்த பக்கம் ஒரு மூடி இந்த பக்கம் ஒரு மூடி போட்டு மூடுறது சம்புட்டம். அந்த சம்புட்டீகரணம் அப்படிங்கிறது என்னன்னா, நடுவுல ஒரு ஸ்தோத்திரமோ இல்ல ஒரு மந்திரமோ வச்சு அந்த மந்திரத்துக்கு வேற ஒரு மந்திரத்தால இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதை க்ளோஸ் பண்றது. நடுவுல ஒரு மந்திரமோ ஸ்தோத்திரமோ ஒரு இருக்கும், ஒரு நாமமோ ஏதோ ஒண்ணு இருக்கும். அத இந்த பக்கம் ஒரு மந்திரம் இந்த பக்கம் ஒரு மந்திரம் வச்சு லாக் பண்றது. அதுதான் சம்புட்டீகரணம் அப்படின்னு சொல்றது. இதை என்னத்துக்காக லாக் பண்ணணும்? சம்புட்டீகரணம்னா இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நடுவுல ஒரு நாமம் அதை மட்டும் வச்சுட்டு, இப்போ ஸ்ரீமாதா அப்படின்னு இருக்குன்னா, ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, இது ஃபர்ஸ்ட் லைன். இதை நடுவுல வச்சு முன்னாடி ஒரு மந்திரம் பின்னாடி ஒரு மந்திரம். இப்ப படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்? மொத்த லைன்ஸையும், எத்தனை ஸ்லோகாஸ்? 182 ஸ்லோகாஸ் இல்லையா? அவ்வளவு ஒவ்வொரு ஸ்லோகாலையும் 2 லைன் இருக்கு. ஒவ்வொரு லைனையும் அந்த முன்னாடி நாம என்ன மந்திரம் வச்சிருக்கோமோ அந்த மந்திரம் சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு அந்த மந்திரத்தை திரும்ப சொல்லி அதை க்ளோஸ் பண்ணணும். அடுத்த 2வது லைனுக்கு முன்னாடி அந்த மந்திரம் பின்னாடி அந்த மந்திரம், இப்படி ஒவ்வொரு லைனுக்கும் முன்னாடி பின்னாடி அந்த மந்திரத்தை வச்சு அப்படியே பாராயணம் பண்ணிட்டு வரணும். இதுதான் சம்புட்டீகரணம் அப்படின்னு பேர். சம்புட்டீகரணம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல. வேத மந்திரங்கள், நிறைய பீஜாட்சரங்களுக்கு, நிறைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எல்லாத்துக்கும் சம்புட்டீகரணம் உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பர்டிகுலரா நம்மளுடைய நட்சத்திரம் தகுந்த நாமம் எது அப்படின்னு எடுத்து அந்த நாமத்தால விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சம்புட்டீகரணம் பண்ணணும். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இது துர்கா சப்தசதி சம்புட்டீகரணம் பண்ணலாம். துர்கா சப்தசதி சம்புட்டீகரணம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். சம்புட்டீகரணத்தினுடைய எவ்வளவு அது முக்கியமானது அப்படிங்கிறது, இந்த துர்கா சப்தசதியை நிறைய பேர் சம்புட்டீகரணம் பண்ணியிருக்காங்க. அவங்களோடத பாத்தீங்கன்னா
ஆல்ரெடி அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, எதிரிகளை அழிக்கக்கூடியது, அவ்வளோ ஒரு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. அது சம்புட்டீகரணமும் பண்றப்போ கிட்டத்தட்ட 700 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, சம்புட்டீகரணம் பண்றப்போ இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சப்தசதி. இப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம், துர்கா சப்தசதி, ஸ்ரீ சூக்தத்தை சம்புட்டீகரணம் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்களை, நிறைய மந்திரங்களை சம்புட்டீகரணம் பண்ற பழக்கம் உண்டு. இருக்கட்டும், இப்போ நாம லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரணம் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது மட்டும் கிடையாதுங்கிறதுக்காக சொன்னேன். நிறைய ஸ்தோத்திரங்கள், மந்திரங்களை சம்புட்டீகரணம் பண்ணலாம். எதுக்காக சம்புட்டீகரணம் பண்ணணும், அது அடுத்த கேள்வி. சம்புட்டீகரணம்னா என்னன்னு இப்ப தெரியும் நமக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் மட்டும் சம்புட்டீகரணம் கிடையாது, நிறைய ஸ்தோத்திரங்களுக்கு, மந்திரங்களுக்கு சம்புட்டீகரணம் உண்டு அப்படின்னு தெரியும். லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரணத்தை இப்ப எடுத்துட்டா எதுக்காக சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையோட சொல்றேன் உங்களுக்கு. துர்கா சப்தசதி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். துர்கா சப்தசதி பாராயணம் ரொம்ப எனர்ஜி, ரொம்ப பவர்ஃபுல்லா நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சப்தசதி பாராயணத்தை நமக்கு பர்டிகுலரா என்ன வேணுமோ அதோட சேர்த்து சம்புட்டீகரணம் பண்ணா அதிபயங்கரமான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நித்திய பாராயணம். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு வருஷம் விடாம, ஒரு நாளும் விடாம நித்திய பாராயணமா லலிதா சஹஸ்ரநாமத்தை பண்ணுங்க. லைஃப்ல அவ்வளவு மாறுதல்கள் வந்துடும். ஒரு வருஷம் பண்ணா போதும். ஒரு வருஷத்துல நீங்க இன்னைக்கு குறிச்சு வச்சுட்டு ஆரம்பிங்க, ஒரு வருஷத்துல சேஞ்சஸ் வரலன்னா கேளுங்க, அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஒரு வருஷத்துல லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும் நல்ல விதமாக. அப்போ லலிதா சஹஸ்ரநாமமே அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தா அதை சம்புட்டீகரணம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்காக சம்புட்டீகரணம் பண்ணணும்? லலிதா சஹஸ்ரநாமமே அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறப்போ அதை ஏன் சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதுக்குதான் நான் அந்த கதையை சொல்றேன். இப்போ துர்கா சப்தசதி பாராயணம் இல்ல சண்டி ஹோமம் அதெல்லாம் பண்றோம். மெல்ல மெல்ல நமக்கு ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம கிட்ட ஒரு பவர் சேருது. அது என்னைக்கோ நமக்கு எப்பவுமே லைஃப்ல உபயோகமாக இருக்கு. எதிரிகள் இல்லாம இருக்காங்க, வாழ்க்கை ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. இப்ப தீக்கணும், இதை தீக்காட்டி லைஃப்ல அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு வருஷம் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி, ஒரு வருஷம் துர்கா சப்தசதி பாராயணம் பண்ணி, மெல்லமா எனர்ஜியை சேர்த்துக்கிட்டு அந்த எதிரில வந்திருக்கவங்க கூட நானும் அந்த பிரச்சனை கூட நான் போர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க இதெல்லாம் கெயின் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் எதிரிகள் காத்திருக்க மாட்டாங்க. இம்மீடியட்டா இதை பார்க்கணும். ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அந்த பிரச்சனையை உடனடியாக தீக்கணும், அதுக்கு தெய்வத்தினுடைய துணை வேணும் அப்படின்னா இந்த ஸ்தோத்திரங்களினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணி பாராயணம் பண்றது. லலிதா சஹஸ்ரநாமம் வாழ்க்கையை மாத்த ஒரு வருஷம் எடுத்துக்குதுன்னா, சம்புட்டீகரணம் 40 நாட்கள் கூட எடுத்துக்காது. இம்மீடியட்டா பலன் கொடுக்கக்கூடியது. அப்படி இம்மீடியட்டா பலன் வேணும். இப்போ ராமாயணத்துல அந்த கதையை நான் சொல்றேன். ராமாயணத்துல எவ்வளவு கஷ்டமான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் யாரு முன்னாடி நின்று காப்பாத்தி இருக்கான்னா ஆஞ்சநேய சுவாமி. ஒவ்வொரு இடத்துலயும் ஆஞ்சநேயர் உயிர் காத்திருக்கார், எல்லாருடைய உயிரையும் காப்பாத்தி இருக்கார். சீதை உயிரை விட்டுடலான்னு நினைச்சப்போ சீதையின் உயிரை காப்பாத்தினார். பரதன் அங்க உயிரை விட்டுடலான்னு நினைச்சப்போ பரதனின் உயிரை காப்பாத்தினார். எல்லா இடத்துலயும் உயிரை காப்பாத்தினவர் அவர். ஒரு தடவை ராவணனுடைய சைட்ல எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. கும்பகர்ணன் உட்பட இருக்கக்கூடிய நல்ல பலசாலிகள்னு ராவணனுக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க, தம்பி இருக்கான் இவன் பார்த்துப்பான்னு யாரெல்லாம் நினைச்சாரோ, பிள்ளை இருக்கான் பார்த்துப்பான்னு நினைச்சாரோ, அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஒத்த ஆளா நிக்கிறான் ராவணன். அந்த சமயத்துல ராவணன் ஒரு முடிவுக்கு வரான். என்னன்னா, துர்கா சப்தசதியை சகஸ்ர சண்டி யாகமாக பண்ணணும் அப்படின்னு. அதாவது 700 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா சப்தசதி, அத 1000 தடவை சொல்லி ஹோமம் பண்றது. 1000 தடவை சொல்லுவாங்க, 700 into 1000 அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஒரு யாகத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றான் ராவணன். அந்த யாகத்துக்கு இன்னொரு
அடிஷன் ஒண்ணு கொடுக்கறான். அது என்னன்னா காலராத்திரியினுடைய மந்திரம். காலராத்திரியினுடைய மந்திரத்தை சம்புட்டீகரணமாக பண்றான் ராவணன். காலராத்திரி மந்திரம் ஒண்ணு இருக்குன்னு, அந்த மந்திரம் என்னன்னு வேண்டாம், அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி சப்தசதியின் ஒரு வரியை சொல்லணும், திரும்ப காலராத்திரி மந்திரத்தை சொல்லணும், திரும்ப காலராத்திரி மந்திரம் 2வது வரி, அதுக்கப்புறம் காலராத்திரி மந்திரம், திரும்ப காலராத்திரி மந்திரம் 3வது வரி, காலராத்திரி மந்திரம். இது மாதிரி சொல்லணும். இது மாதிரி 700 ஸ்லோகங்களையும் சொல்லணும். அது மாதிரி 1000 தடவை சொல்லணும். சகஸ்ர சண்டி யாகம் வித் காலராத்திரி சம்புட்டீகரணம். இது காலராத்திரி அப்படிங்கிற அந்த மந்திரமே, காலராத்திரியினுடைய மந்திரமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. எதிரிகளை அந்த நிமிஷமே கொன்று போடக்கூடியது. சப்தசதி அதை விட பவர்ஃபுல்லானது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிஞ்சினது. இதுல ரெண்டையும் சம்புட்டீகரணமாக பண்றப்போ இதோட பவர் ரெண்டும் சேர்ந்து உச்ச சக்தியை கொடுத்துடும். அவனை யாராலையும், ராமச்சந்திரமூர்த்தியாலையும் கூட ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு சக்தியை கொடுத்துடும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா தர்மம் அதர்மம்லாம் கிடையாது. நீங்க செஞ்சா உங்களுக்கு உண்டானது, நீங்க கேட்டா உங்களுக்கு உண்டானதை கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு நீங்க உழைச்சிருந்தா உங்க உழைப்புக்கு உண்டான மரியாதையாக அந்த வரத்தை, அந்த சக்தியை, அந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அதை மாத்த முடியாது. ராவணனாச்சே கொடுக்கலாமா அப்படின்லாம் நினைக்க முடியாது. ராவணனாக இருந்தாலும் அவன் அந்த யாகத்தை பண்ணா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அதோட பவர். சப்தசதி, காலராத்திரி சம்புட்டீகரணம் இப்படி பண்ணா பயங்கர பவர் கிடைச்சு அவரை யாராலையுமே ஜெயிக்க முடியாம போயிடுமா. இத ஆரம்பிச்சிட்டார் ராவணன். இப்போ விபீஷ்ணர் ஆஞ்சநேய சுவாமி கிட்ட சொல்றார், அவன் சகஸ்ர சண்டி காலராத்திரி சம்புட்டீகரணத்தோட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டா அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாம போயிடும். அதனால அவன் அதை செய்ய விடாம தடுக்கணும் அப்படின்னு விபீஷ்ணர் ஆஞ்சநேய சுவாமி கிட்ட சொல்றார். ஆஞ்சநேய சுவாமி அங்க போய் அங்க புரோகிதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவருடைய சார்பா அவங்களுக்கு சேவைகள் செய்யறார். அவங்க திரும்பினா உடனே எடுத்து கொடுக்கறது, கொண்டு வந்து கொடுக்கறது, அங்க இருந்து அதை தூக்கிட்டு வர்றதுன்னு அவ்வளவு சேவைகள் செய்யறார். மரியாதையாக செய்யறார். ராவணனுடைய அரசவையில வேலை செய்யற புரோகிதர்களுக்கு பணம் எல்லாம் நிறைய கிடைக்கும், மரியாதை கிடைக்காது. இவர் மரியாதையும் கொடுத்து அவ்வளோ பணிவோட சேவைகளும் செய்யறத பார்த்துட்டு அந்த பிராமணர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவரை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, நீ ரொம்ப அன்பா பணிவா செய்யற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேக்குறாங்க. அப்போ ஆஞ்சநேயர் ஒரு சின்ன வேலை பண்றார். ஒரு வரி இருக்கு, ஜெயத்வம் தேவி சாமுண்டே ஜெய பூதார்த்திஹாரிணி அப்படின்னு ஒரு வரி. ஜெய பூதார்த்திஹாரிணி அப்படின்னு. அந்த பூதார்த்திஹாரிணி அப்படின்னா இந்த ஹோமத்தை செய்யறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்த்தி, அதாவது மனக்கவலையை ஹாரிணி நீக்கிடு அப்படின்னு அர்த்தம். ஜெய பூதார்த்திஹாரிணி, செய்யறவங்களுடைய மனக்கவலையை நீக்கு அப்படின்னு அந்த வரியில அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆஞ்சநேயர் சொல்றார், அந்த ஹா இருக்கு இல்லையா, அத கா அப்படின்னு மாத்திடுங்க, பூதார்த்தி காரிணி அப்படின்னு மாத்திடுங்க, அது ஒண்ணு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு கேக்குறார். பூதார்த்தி காரிணி அப்படின்னா என்னன்னா, செய்யறவர்களுடைய மனக்கஷ்டத்தை செய்யறவங்களுக்கு மனக்கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவள், அவளுடைய மனக்கஷ்டத்திற்கு காரணமாக இரு அப்படின்னு அர்த்தம். நான் செய்யறவங்களுடைய மனக்கஷ்டத்தை கொடுக்கிறவளே அவள்னு அர்த்தம். காரிணி அப்படின்னா அவள் தான் காரணம் மனக்கஷ்டத்துக்கே அப்படின்னு. ஹாரிணினா மனக்கஷ்டத்தை எடுக்கக்கூடியவள்னு அர்த்தம். அந்த ஒரு அக்ஷரத்தை மாத்துங்க அப்படின்னு கேக்குறார். அவ்வளவு சம்புட்டீகரணம் பண்றாங்க காலராத்திரி மந்திரத்தை வச்சு. அந்த காரிணி அப்படின்னு மாத்திடுறாங்க, ஹாரிணி அப்படிங்கறத. ஜெயத்வம் தேவி சாமுண்டே ஜெய பூதார்த்தி ஹாரிணி அப்படின்னு சொல்லணும். ஜெய பூதார்த்தி காரிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னாச்சு, இந்த மொத்த சண்டியாகத்தினுடைய பலம் பூரா ராவணனுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக மாறிடுச்சு. அதனால சக்தி இல்லாம போச்சு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இந்த சண்டியினுடைய தோல்வி, இந்த சண்டி யாகத்தின் தோல்வி. யாருக்கு தோல்வி? ராவணனுக்கு தோல்வி. அது ஸ்ரீராமருக்கு வெற்றியாச்சு. அந்த சண்டியினுடைய சக்தி பூரா என்ன ஆச்சு, எதுக்கு பயன்பட்டது? மன கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பயன்பட்டது. அப்போ
இந்த சம்புட்டீகரணத்தை யார் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். இது ஏதோ நம்ம புதுசா கண்டுபிடிச்சது இல்ல. ராமாயண காலத்திலேயே ராவணன் காலராத்திரி மந்திரத்தை வச்சு துர்கா சப்தசதியை சம்புட்டீகரணம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொன்னேன். சோ இந்த சம்புட்டீகரணம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இப்ப ஏன் ராவணன் சம்புட்டீகரணம் பண்ணா? அப்ப உட்கார்ந்து துர்கா சப்தசதி பாராயணம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷ பாராயணத்துல சக்தியை சேர்த்துக்கிட்டு வர வரைக்கும் அவர் அங்கே நின்றுட்டு இருப்பாரா? ஸ்ரீராமர் போருக்கு சரி அவன் நல்ல சக்தி எதிர்த்து வரணும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 100 நாள் உட்கார்ந்து இருப்பாரா? 48 நாள் பாராயணம் பண்ணிட்டு வரேன்னா உட்கார்ந்து இருப்பாரா? இம்மீடியட்டா எதிர்க்கணும்னா சம்புட்டீகரணம் பண்ண இம்மீடியட்டா பவர் கிடைக்கும், உடனடியா எதிர்த்தரலாம். அதுதான். இப்போ நாம ஏன் சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படின்னா, எப்ப சம்புட்டீகரணம் பண்ணணும், யார் சம்புட்டீகரணம் பண்ணணும், யார் எலிஜிபிள் அப்படின்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தை தெளிவா நல்லா பாராயணம் செய்ய தெரிஞ்சவங்க எலிஜிபிள். நான் இப்ப சொன்ன காரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரிணிய காரிணின்னு சொல்லிட்டா பவர், அவ்வளோ பவர் வர்றது தப்பான திசையில திரும்பிடும். நீங்க ஸ்தோத்திர பாராயணம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன சின்ன உச்சரிப்பு பிழைகள் இருந்தா பரவாயில்ல, படிங்க, படிச்சு திருத்திக்கலாம் அப்படின்னு. சம்புட்டீகரணத்துல அது அப்ளை ஆகாது. சம்புட்டீகரணம் இம்மீடியட்டா பவர் கொடுக்கக்கூடியது. அதுல நீங்க தப்பா படிச்சு அதனால அர்த்தம் மாறி வேற ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துட்டா கஷ்டம். அதனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதை. யார் தெளிவாக நல்லா லலிதா சஹஸ்ரநாமத்தை சரியான உச்சரிப்போடு படிக்க முடியுமோ, ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறப்போ தேவி கருணையே வடிவாக இருக்கக்கூடியவள். நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே, படிக்கிறான்னு ஆசைப்படுறாளே, தினம் பாராயணம் பண்றாளே, அப்படிங்கிற தகுதிக்கே அவள் கருணையை பொழிஞ்சிடுவா. ஆனா இங்க ஏர்ஜ் பண்றோம், வேகமா கொடுன்னு கேட்கிறோம், தைரியமா எனக்கு சீக்கிரம் வேணும் இந்த பலன், உடனடியா வேலை கிடைக்கணும், உடனடியா கல்யாணம் ஆகணும், உடனடியா குழந்தை பிறக்கணும், இப்படி கேட்கிறோம். அப்படி கேட்கிறப்போ அவளுக்கு கருணையை தாண்டி கேட்டதை கொடுக்கறது முக்கியமா போயிடும். என்ன கேட்கறீங்களோ அதை கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நல்லதா கெட்டதான்லாம் பார்க்க மாட்டா. சம்புட்டீகரணம் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை கேட்கிறப்போ இது இவங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு யோசிக்க மாட்டா. நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டா, சப்போஸ் அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா கொடுக்க மாட்டா. நீங்க பாராயணம் பண்ணி பார்த்துட்டு, பாத்தியா நான் எவ்வளவு உனக்காக பாராயணம் பண்ணேன், உனக்கு கண்ணே இல்லையா, உனக்கு காதே இல்லையா, நாம ஏதாவது கேட்டுட்டு பேசாம போயிடலாம், கொடுக்க மாட்டா. எது சரியோ அதை, குழந்தைங்களுக்கு எது சரியோ அதை கொடுக்கிற தாய் அவள். ஆனா சம்புட்டீகரணம் பவர் கேட்கிறோம் நம்ம, அவ்வளவு பவரை கொடுங்கிறப்போ நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பா. நல்லதோ கெட்டதோ அது அவளை பத்தி கவலை கிடையாது. சம்புட்டீகரணம் பண்ணா நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும். நான் இதை சும்மா எல்லாம் சொல்லல. இப்போ இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணேன். 48 நாள் பாராயணம் ஆரம்பிச்சு 40வது நாள்ல ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டாங்க, வேலை வேணும்னு ஆரம்பிச்சாங்க. 40வது நாள் வேலை கிடைச்சிடுச்சு. கல்யாணம், வேலை கிடைக்கிறது, பினான்சியலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி வேர்ல்ட்லி லைஃப்ல என்னென்ன வேணுமோ மாத்தி கொடுப்பா. ஸ்பிரிச்சுவலா என்ன வேணும்னு கேட்டாலும் செஞ்சு கொடுப்பா. சம்புட்டீகரணம் பண்ண நடக்காததுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ யார் சம்புட்டீகரணம் பண்ணணும்? ஒரு அவசரமான தேவை இருக்கிறவங்க சம்புட்டீகரணம் பண்ணணும். எப்படி நாள் போயிட்டே இவ்வளவு கஷ்டத்துல இருக்குமே, ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்கே, அது வரக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னா சம்புட்டீகரணம் இருக்கணும். ஐயோ 5 வருஷம் ஆச்சே குழந்தை இல்லையே, இன்னமும் நாள் ஆகுதே, வயசு போய்கிட்டே இருக்கே, இந்த வருஷமாவது எப்படியாவது குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்புட்டீகரணம் பண்ணணும். இப்படி தேவையினுடைய அந்த வீரியம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அவங்க சம்புட்டீகரணம் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க சம்புட்டீகரணத்தை ஆரம்பிச்சு 2 நாள் செஞ்சுட்டு 3வது நாள் செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க சங்கல்பம் பண்றீங்க, இப்ப இன்னைக்கு நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறேன், அப்படி நாளையில இருந்து 48 நாட்கள் நான் சம்புட்டீகரணம் பண்றேன், எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க. என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வை, நான் 48 நாட்கள் சம்புட்டீகரணம் பண்றேன் அப்படின்னு சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 4 நாள் கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை, எங்கேயோ போக வேண்டி இருக்கு, சம்புட்டீகரணம் பண்ணல. மறுநாள் ஒரு நாள் பண்ணலன்னா அது அப்படியே தட்டும், அப்படியே தட்டி போயிடுச்சு. ஒரு 2-3 நாள் பண்ணல, அப்புறம் திரும்ப நினைச்சுக்கிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு உங்க பையனுக்கு என்னத்துக்காக ஆரம்பிச்சோம், கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பிச்சோம்.
அப்படி பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு அந்த சக்தி புரிஞ்சுக்கும். ஏன்னா அதை விட முக்கியமானதெல்லாம் உங்களுக்கு இருந்தது இல்ல. நீங்க வேற எங்கேயோ போனீங்க, வேற ஏதோ பிரச்சனையை டீல் பண்ணீங்க, ஊருக்கு போனீங்க, பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. ஆனா சம்புட்டிகரணத்தை நிறுத்திட்டீங்க. அப்பனா என்ன அர்த்தம்? பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறத விட முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு, இது அவ்வளவு முக்கியம் இல்ல, அதனால இதை கொடுக்க வேண்டியது இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிடுவான். ப்ரியாரிட்டி. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்பதான் அது நடக்கும். இப்ப நீங்க காலையில 6 மணிக்கு தினம் சம்புட்டிகரணம் பண்றேன்னா 6 மணிக்கு உட்கார்ந்துடணும். உங்களுக்கு அவ்வளவு தீவிரம் இருந்தா கண்டிப்பாக அது நடக்கும். அதை அவள் தடுக்கிறது இல்லை. ஆனா நீங்க அதை 2வது பட்சமா தள்ளுனீங்கன்னா அவ அதை 3வது பட்சமா தள்ளிடுவா. பாத்துக்கலாம் இல்ல, அப்புறமா கொடுத்துக்கலாம், ஒன்னும் அவங்களுக்கே ஒன்னும் அவ்வளவு அவசரம் இல்லை அப்படின்னு. நாம எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்றோம், எதை முக்கியப்படுத்துறோங்கிறது முக்கியம். சோ அவ்வளவு தீவிரமான வேண்டுதல் இருந்தால் ஒழிய விளையாட்டுக்கெல்லாம் சம்புட்டீகரணம் பண்ணாதீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், சும்மா கிடையாது. நீங்க வேணும்னா அது அவ்வளவு சின்சியரா, உங்களுக்கு அது இல்லாட்டி நாளைக்கு எப்படி உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பதட்டம் இருக்கணும். இதை செஞ்சா அது கிடைச்சிடும், அது இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்னு. அப்படி ஒரு பதட்டம் இருந்தா சம்புட்டீகரணம் பண்ணணும். பண்ணா அது நடக்கும். விளையாட்டுக்கு சும்மா பொழுதுபோகலையேன்னு பண்ணா அது வேஸ்ட், டைம் தான் வேஸ்ட், வேற ஒன்றும் புரியும். லலிதா சஹஸ்ரநாமத்தை நடுவில் அதுல படிச்சிருக்கீங்கிறதுனால அதுல கிடைக்கக்கூடிய அந்த அனுகிரகம் கிடைக்கும், அது ஒன்றும் விட்டு போகாது. சோ லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரணம் யார் பண்ணணும்? லலிதா சஹஸ்ரநாமம் நல்லா தெரிஞ்சவங்க பண்ணணும். நல்லா சரளமா ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் யாரால லலிதா சஹஸ்ரநாமத்தை நல்லா தெளிவா படிக்க முடியுதோ அவங்க சம்புட்டீகரணம் பண்ணா ஒரு 1 மணி நேரமோ இல்ல 1.25 மணி நேரமோ ஆகலாம் ஒரு சம்புட்டீகரணத்துக்கு. அது மாதிரி பண்ணலாம். சரி, எப்படி பண்ணணும் லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய 1000 நாமங்களுக்கும் அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாமமும் நமக்கு அவள் என்ன கொடுப்பா, அவளுடைய இயல்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. அதுல அந்த நாமங்களின் அர்த்தத்தை நல்லா உள்வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அதுல என்ன வேணும்னு நம்ம கேட்க போறோம். அப்படி நானு செலக்டிவா கொஞ்சம் வரிகள் மட்டும் கொடுத்திருப்பேன் சம்புட்டீகரணத்துக்கு, அப்படி கிடையாது. சம்புட்டீகரணம் எல்லா வரிகளிலையும் எல்லா நாமங்கள்லையும் அர்த்தம் உண்டு. எது இப்ப நல்ல வாக் சக்தி வேணும்னு நினைக்கிறீங்க, நல்ல பேச்சு வேணும், சரளமா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ வாக்வாதினி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா, அந்த நாமத்தை மட்டும் சம்புட்டீகரணம் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ வாக்வாதின்யை நமஹா அப்படின்னு சொல்லி சம்புட்டீகரணம் பண்ணலாம். இல்ல அந்த வரிய பூரா எடுத்து சம்புட்டீகரணம் பண்ணலாம். சோ நம்ம என்ன வேணுமோ அதை எந்த வரி கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, யாராவது நல்லா இதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட இந்த வரிக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, நான் நாளைக்கு செஷன்ல என்னென்ன தேவைகளுக்கு என்னென்ன வரிகள் சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு பொதுவான தேவைகள் என்ன இருக்கு, ஒரு கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, பண கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்கு, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு, இது மாதிரி ரொம்ப அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான வரிகளோ எந்த வரிகள்ங்கிறத நாளைக்கு சொல்றேன். சொல்றப்ப நோட் பண்ணிக்கோங்க எந்த வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முடிஞ்சா அது ஒரு பிடிஎஃப் ஒரு ரெடி பண்ணி தரேன், அதை ஷேர் பண்ணுவாங்க, நீங்க வாங்கிக்கோங்க. அதை நாளைக்கு பார்க்கலாம். இப்போ எப்படி அந்த வரிகள் எல்லாத்துக்கும் ஒரு 180 ஸ்லோகம் 182 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் 2 வரி. அது ஒவ்வொரு வரியிலையும் 2 நாமமோ இல்ல 3 நாமமோ இருக்கும். மொத்தம் 1000 நாமங்கள். 1000 நாமங்களும் அர்த்தம் இருக்கும். இந்த வரிகளை வச்சு நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு எந்த வரி கொடுக்குமோ அந்த வரியை வச்சு சம்புட்டீகரணம் நாம பண்ணணும். இப்ப நான் வரிகளை வச்சுதான், ஸ்தோத்திரத்தை வச்சுதான் சம்புட்டீகரணம் பண்ண முடியுமானா, சம்புட்டீகரணத்துல நிறைய வழிகள், நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ ஸ்தோத்திர இப்ப ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படிங்கிறது ஒரு வரி. அதுல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரின்னு 3 நாமங்கள் இருக்கு. ஒரு நாமத்தை தனியா வச்சியும் சம்புட்டீகரணம் பண்ணலாம், இந்த ஒரு வரியை அப்படியே வச்சியும் சம்புட்டீகரணம் பண்ணலாம். இப்ப ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரிங்கிற லைனை மொத்தமா எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு லைனுக்கும் முன்னாடி பின்னாடி சொல்லி சொல்லி சம்புட்டீகரணம் பண்ணலாம் இல்லையா. இது ஸ்தோத்திர சம்புட்டீகரணம். லலிதா சஹஸ்ரநாமத்தை பொறுத்த வரைக்கும் அது ஸ்தோத்திரமாக இருந்தாலும் அதுக்கு மந்திர சக்தி ஜாஸ்தி, அதனால அது மந்திரம் மாதிரி சம்புட்டீகரணம் பண்றோம். அதுல ஸ்தோத்திரங்கள்ல சம்புட்டீகரணம் ஜெனரலா பண்றது இல்லை. ஆனா
பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இது ஒரு மந்திரம் மாதிரி இருக்கு, நாமங்களே மந்திரங்கள். அதனால லலிதா சஹஸ்ரநாமத்துல மட்டும் இந்த வரிகளை வச்சு சம்புட்டீகரணம் நாம பண்றோம். சோ ஒரு வரியை வச்சு சம்புட்டீகரணம் பண்ணலாம். அது ஸ்தோத்திர லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர சம்புட்டீகரணம். நாமங்களை வச்சு பண்ணலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு நாமம் மட்டும் எடுத்துட்டு ஸ்ரீமாதா அப்படிங்கறத எடுத்துட்டோம். இப்ப ஸ்ரீமாதாங்கிறது நாமாவளியில எப்படி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு வருது. அப்போ ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, அப்படி சம்புட்டீகரணம் பண்ணலாம். நாம சம்புட்டீகரணம் அது. நாமத்தை வச்சு லலிதா சஹஸ்ரநாம நாமங்களை வச்சு ஸ்தோத்திரத்தை சம்புட்டீகரணம் பண்றது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1000 நாமத்துக்கும் சம்புட்டீகரணம் பண்ணலாம். ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ, ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ. அப்படி இது மாதிரி ஒவ்வொரு நாமத்தையும் முன்னாடி பின்னாடி ஓம் ஸ்ரீ அந்த நாமம் நமஹா அப்படி சொல்லி ஒரு வரி, அப்புறம் திரும்ப அந்த நாமம். இது மாதிரி அந்த நாமம் மட்டும் முன்னாடி பின்னாடி வரணும் ஒவ்வொரு லைனுக்கும். அது மாதிரியே சம்புட்டீகரணம் பண்ணலாம். இது நாம சம்புட்டீகரணம். ஸ்தோத்திர லைனை வச்சு சம்புட்டீகரணம் பண்ணலாம், நாமங்களை வச்சு சம்புட்டீகரணம் பண்ணலாம். இன்னொன்னு மூலமந்திர லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரணம். தேவியினுடைய மூல மந்திரங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை முன்னாடியும் பின்னாடியும் சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்தை சம்புட்டீகரணம் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ, ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. இப்படி இந்த மாதிரி நாமங்களை வச்சு பண்றப்போ குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம். குங்குமம் கையில வச்சுக்கிட்டு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ சொல்றப்ப குங்குமம் அர்ச்சனை பண்ணணும். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. இப்படி ஒவ்வொரு அந்த ஸ்ரீமாத்ரே நமஹ அந்த மந்திரத்தை சொல்றப்ப மட்டும் குங்கும அர்ச்சனை, நடுவுல சம்புட்டீகரண லைன்ஸ், லலிதா சஹஸ்ரநாம லைன்ஸ், இப்படியும் பண்ணலாம். புரியுதா? கிளியரா இருக்கா நான் சொல்றது? ஸ்தோத்திரத்தை வச்சுன்னா ஒரு வரியை முன்னாடி பின்னாடி சொல்லிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு வரைக்கும். நாமத்தை வச்சு அப்படின்னா ஒரு நாமத்தை சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் அப்புறம் நாமம், நாமம் செகண்ட் லைன் நாமம், நாமம் தேர்ட் லைன் நாமம், இப்படி சொல்லிட்டு வரணும். நாமம் சொல்றப்ப எப்படி சொல்லணும்? ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ, இது மாதிரி வெறுமனே நாமம் சொல்லலாம். இல்ல ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனையும் சம்புட்டி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் துர்கா சப்தசதியில இருந்து ஒரு வரியை எடுத்து லலிதா சஹஸ்ரநாமத்தை சம்புட்டீகரணம் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுலயே லக்ஷ்மியினுடைய ரூபமாக தேவி இருக்காள்னு சொல்ற லைனை எடுத்து சம்புட்டீகரணம் பண்ணலாம். அல்லது துர்கா சப்தசதியிலிருந்து யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா அப்படிங்கிற லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வரிய சொல்லி ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா. இதுல புத்தி வேணும்னா புத்தி ரூபேண சம்ஸ்திதாவை எடுத்துக்கலாம். அதுல வரிசையா வரும் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது. சோ அங்க என்ன வேணுமோ அதை இங்க எடுத்து போட்டு இப்ப என்ன ஆகும்? துர்கா சப்தசதியினுடைய பவர் நாம என்ன கேட்கிறோங்கிறது அதுல இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய பவர் சம்புட்டீகரணம் பண்றப்ப எல்லாம் சேர்ந்து இம்மீடியட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அங்க இருந்து ஒரு லைனை எடுத்து போட்டும் இங்க சொல்லலாம். இல்ல எதுவுமே இல்லாம ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படி ஸ்ரீமாத்ரே நமஹ சேர்த்துக்கலாம். இல்ல சேர்க்காமலும் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படியும் சம்புட்டீகரணம் பண்ணலாம். ஸோ ஸ்தோத்திரத்துல சம்புட்டீகரணம் பண்ணலாம், நாமங்கள்ல சம்புட்டீகரணம் பண்ணலாம், பீஜாட்சரங்களை சொல்லி சம்புட்டீகரணம் பண்ணலாம். இல்ல நாமாவளியில இருக்கக்கூடிய அப்படியே ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு சொல்லி சம்புட்டீகரணம் பண்ணலாம். சோ இந்த எல்லா விதத்திலையும் என்ன பண்ணணும்? ஆனா லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய வரிகள் எல்லாத்துலயும் வரணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி நாம எதை எடுத்து சம்புட்டீகரணம் பண்றோமோ, இப்போ லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதாவை எடுத்தோம்னா ஒரு வரிக்கு முன்னாடி யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி இது மாதிரி அது மாதிரி வரும். நான் ஏன்னா 1 மணி நேரம் ஆகுங்கிறதுனால எல்லா விதத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன் நான் லாஸ்ட் டே கிளாஸ்ல. ஒவ்வொரு
சம்புட்டீகரணமும் எப்படி பண்ணணும்னு ஒரு 20 நாமாக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் சம்புட்டீகரணம் நான் பண்ணி காமிக்கிறேன். அதை நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சண்டியினுடைய மூலமந்திரம் ஏதாவது தெரியும், நமக்கு என்ன மூலமந்திரம் தெரியுமோ அந்த மூலமந்திரத்தை வச்சு லலிதா சஹஸ்ரநாமத்தை சம்புட்டீகரணம் பண்ணலாம். இப்ப நீங்க உங்களுக்கு ஆமா எல்லா ஸ்லோகங்களும் சொல்லணும். 182 ஸ்லோகம் முழு எல்லா ஒவ்வொரு வரியையும் முன்னாடி பின்னாடி சொல்லணும். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, அடுத்த லைனுக்கு அதே மாதிரி முன்னாடி பின்னாடி, 3வது லைனுக்கு முன்னாடி பின்னாடி, அது மாதிரி நம்ம என்ன லைனை சம்புட்டீகரணம் பண்ண எடுக்கிறோமோ அதை முன்னாடி பின்னாடி சொல்லிக்கிட்டே வரணும். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நானு லைவான எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துட்டேன் குரூப்ல. லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரணம் உங்களை 48 நாள்னு நீங்க ஆரம்பிச்சா 48 நாளே செய்ய விடாது. அதுக்கு முன்னாடியே அது ஆரம்பிச்ச 4-5 நாள்ல கூட பலனை கொடுத்துட்டு போயிடும். எது வரைக்கும் செய்யணும் அது அடுத்த கேள்வி. எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க. அடுத்தது எத்தனை நாள் செய்யணும்னா நீங்க கேட்டது கிடைக்கிற வரைக்கும் செய்யணும். கிடைச்சிட்டா அப்போ 48 நாள் மினிமம்னு வச்சுக்கோங்க. 48 நாள் நீங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு 30 நாள்ல பலன் கிடைச்சிருச்சுன்னா அதோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடலாமா? பண்ணக்கூடாது. சங்கல்பம் பண்ணதையாவது கம்ப்ளீட் பண்ணணும். 48 நாள் நீங்க நினைச்சிருக்கீங்க, முன்னாடியே நீங்க நினைச்சது நடந்துடுச்சுன்னா அதுக்கு தேங்க் பண்ணுங்க. மிச்ச நாள் சொல்லி 48 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. 48 நாள் வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து சொல்ல சொல்ல அதை அழிக்கக்கூடிய சக்தி அந்த மந்திரத்துக்கு உண்டு. உங்களோடது 48 நாள்ல தீரல, அவ்வளவு பாப்பம் இருக்கு, ஏதோ இருக்கு, தடுக்குது, பிளாக்ஸ் இருக்கு. அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்போ நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. பொறுமையாக அவள் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து சம்புட்டீகரணம் பண்ணுங்க. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா ஒரு 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 சின்ன விஷயம் நீங்க சொல்றீங்க, அது செய்யறது அவளுக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கலாம். உங்களுக்கு நீங்க நிறைய ஏதோ கர்மா இருக்கு, அதனால பிளாக்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ கொஞ்சம் கூட சொல்லணும். அப்ப அதாவது அவளுக்கு கஷ்டம் இல்லை எதையும் ரிமூவ் பண்றது. ஆனா நாம இன்னும் சொல்ல சொல்ல நம்ம புண்ணியம் ஏறினாதான் அதை கேன்சல் பண்ண முடியும் அவளால. அப்போ நம்ம இங்க புண்ணியத்தை சேர்க்கணும், சக்தியை சேர்க்கணும். அப்ப இங்க இன்னும் நிறைய பண்ணணும். அவங்க பொறுமையாக நீங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் தொடர்ந்து அத பண்ணுங்க. 2 சங்கல்பம் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. 2 சங்கல்பம் அப்படின்னா இந்த 2ல எது ரொம்ப முக்கியம்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுக்கு சம்புட்டீகரணம் பண்ணுங்க. 2மே அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு எனக்கு இப்ப அது முடியட்டும், அடுத்தது நான் கேட்கிறேன். அதை முடிச்சு கொடுத்த உடனே அடுத்தது ஆரம்பிங்க. ஆனா கேக்குறப்ப ஒண்ணு கேளுங்க. ஏன்னா எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தங்க தான், பிரியாரிட்டி ஒண்ணுக்கு தான். 2 பிரியாரிட்டிங்கிறது நம்மளால டிசைட் பண்ண முடியலன்னு அர்த்தம். 2 பிரியாரிட்டி கிடையாது, ஒரு பிரியாரிட்டி. அந்த ஒரு பிரியாரிட்டியை கேளுங்க, அதை அவள் செஞ்சு கொடுப்பா. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போய்க்கலாம். நமக்கே எது முக்கியம்னு தெரியாம இதுவான்னு இருக்கக்கூடாது. முழு அந்த உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க அந்த ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுல தான் இருக்கணும். பொதுவா இதான் சம்புட்டீகரணம் செய்யறதுக்கு உண்டான அடிப்படைகள். இதுதான் சம்புட்டீகரணத்தை நைவேத்தியம். அதுல இது ஸ்தோத்திர பாராயணம் மாதிரி. இதுல நீங்க குங்குமார்ச்சனை நடுவுல பண்ணீங்கன்னா சம்புட்டீகரணம் பண்றப்போ அது ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா சம்புட்டீகரணத்துக்கு சும்மா லலிதா சஹஸ்ரநாமத்தை அப்படியே சொல்லிடலாம். சம்புட்டீகரணம் பண்ணணும்னா கையில புக் இருந்தாதான் சொல்ல முடியும். ஏன்னா முன்னாடி ஒரு லைன் பின்னாடி ஒரு லைன் சொல்லணும். அந்த லைன் திடீர்னு மறந்து போயிடும். ஸோ அந்த லைனை ஒரு பேப்பர்ல எழுதி கையில வச்சுக்கணும். எந்த லைன்ஸ் இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி உத்யத்பானு சகஸ்ராப சதுர்பாகு சமன்விதா, அந்த வரியை நீங்க இது சம்புட்டீகரணம் பண்ணணும். யார் வேணாலும் பண்ணலாம். சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வரியை மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதி கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க படிக்கிறப்போ திடீர்னு நீங்க முதல் லைன் படிச்ச உடனே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக் நிகுண்ட சம்பூதா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா நம்ம லலிதா சஹஸ்ரநாம அப்படியே பாராயணம் பண்ணிருக்கோம், நினைவே இல்லாம கான்சியஸே இல்லாம அப்படி கூட பாராயணம் பண்ணிருக்கோம் தூங்கிட்டே, அது மாதிரி. அதனால அடுத்த லைனுக்கு போயிடும். கையில எப்பவும் இந்த எந்த லைனை சம்புட்டீகரணம் பண்றோமோ அது எழுதி, இப்ப நீங்க ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க அதை கையில எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கலன்னா உங்களுக்கு ஐம் ஹ்ரீமா ஹ்ரீம் ஐமா ஸ்ரீமா கிரீமா
அப்படின்னு கிளீமான்னு அங்க போய் கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப வந்து நீங்க என்ன யோசிச்சாலும் அந்த ஒரு பீஜம் என்னன்னு ஞாபகம் வராம போயிடும். அதனால ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து அப்புறம் இந்த ஒரு லைன் திரும்ப அதை சொல்லணும், திரும்ப ஒரு லைன், அது மாதிரி சொல்லிக்கிட்டே வரணும். அப்படி சொன்னாதான் விட்டு போகாம சொல்ல முடியும். சோ இங்க பேப்பர் வச்சுக்கணும், புக்கு வச்சுக்கணும், குங்குமம் தட்டுல வச்சுக்கணும், முன்னாடி அம்மாக்கு அதை அர்ச்சனை பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கூட ஆயிடலாம். அதனால டைம் இருக்கிறப்போ அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சம்புட்டீகரணம் மட்டும் பண்ணுங்க. சம்புட்டீகரணம் மட்டும் பண்ணா ஈஸியா பண்ணிடலாம், படிக்கிறது மட்டும் தானே. சோ இந்த அர்ச்சனை கிடையாது. வெள்ளிக்கிழமையில மட்டும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு மிச்ச நாள்ல என்ன பலனுக்கு என்ன வரிங்கிறத நான் நாளைக்கு செஷன்ல சொல்றேன். சம்புட்டீகரணத்தோட பேசிக்க இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அது என்னென்ன வரி என்னென்ன வேண்டுதலுக்காக செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ இப்படித்தான் சம்புட்டீகரணம் பண்ணணும். ஆனா சின்சியரா பண்ணா கிடைக்கும். அது நீங்க கிடைக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய, நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கறதுலதான் இருக்கே தவிர அதனுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தி. அப்படித்தான் அது வேலை பார்க்கும். மத்தவங்களுக்காக பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். உங்களுக்கு கேட்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு வேணா ஒரு சம்புட்டீகரணம் பண்ணுங்க. அதனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனா யாருக்கும் கெடுதல் நினைச்சு சம்புட்டீகரணம் பண்ணக்கூடாது. எப்பவுமே லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சு பண்ணக்கூடாது. நல்லது நினைச்சு யாருக்காவது பண்ணா ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு நல்லதோ ஒரு புண்ணியம் இருக்கலாம், இல்லாம போலாம். ஆனா கெட்டது எதுவும் இல்லை. ஆனா யாருக்கும் தீங்கு நினைச்சு பண்ணக்கூடாது. நல்ல காரியங்களுக்காக, முக்கியமான வேண்டுதல்களுக்காக பண்ணலாம். இதையெல்லாம் விட சிறப்பானது தேவி மேல இருக்கக்கூடிய அன்பினால சம்புட்டீகரணம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம குரூப்ல நிறைய பேர் அந்த மாதிரி சம்புட்டீகரணம் பண்றாங்க. எப்படின்னா 183 லைனையும் சம்புட்டீகரணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதுக்கு 360 ஒரு வருஷம் ஆயிடும். ஏன்னா ஒரு ஸ்லோகங்கிறது 2 வரி இல்லையா? சோ ஒரு வரி இன்னைக்கு பண்ணா நாளைக்கு அடுத்த வரி சம்புட்டீகரணம், அடுத்தது 3வது நாள் 3வது வரி, 4வது நாள் 4வது வரி, ஒவ்வொரு லைனையும் சம்புட்டீகரணம் பண்ணுவாங்க. எனக்கு பர்டிகுலரா கேட்க ஒன்னும் இல்லை. எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவகிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அவளுடைய நாமங்களை இப்படி சம்புட்டீகரணமா படிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கு, மன நிம்மதியை கொடுக்குது, அதுக்காக நான் சம்புட்டீகரணம் பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடியவங்க. அப்படி பண்றதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்காது. ஒரு லைனை நாம சம்புட்டீகரணம் பண்றோம், அவங்க ஸ்தோத்திரத்தையே சம்புட்டீகரணம் பண்றாங்க. இப்ப அது மாதிரி இந்த 1000 நாமங்களையும் சம்புட்டீகரணம் பண்ணலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமஹ, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிதக்னிகுண்ட சம்பூதாயை நமஹ. இப்படி இந்த ஒவ்வொரு ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சேர்த்து அந்த நாமம் நமஹ, இதோட சேர்த்து எல்லா நாமங்களையும் பண்ணலாம். இதெல்லாம் அவுட் ஆஃப் லவ், டிவோஷன், பக்தி, காதல். அம்மா மேல இருந்தா அது பக்தி, அதனால செய்யலாம். அதனால என்ன ஆகும்னா எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். சௌபாகியங்கள்னு எனக்கு ஞாபகம் வருது. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே, அந்த ஸ்லோகத்தை சொல்லி சம்புட்டீகரணம் பண்ணலாம் லலிதா சஹஸ்ரநாமத்தை. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அழகா அது ரொம்ப நிறைய சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவாக அந்த சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதேங்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லோகம். நம்மள அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும், அப்படி கைக்குள்ள வச்சு கொண்டு போவா தேவி. அப்படி ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகமே. நான் எல்லாரையுமே சொல்லுவேன், காலையில வீட்டை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாமி கிட்ட போய் இந்த ஒரு ஸ்லோகத்தையாவது சொல்லிட்டு போகிறதுக்கு பழகுங்க. அவள்கிட்ட சொல்லிட்டு போறமா, சொல்லிட்டு அம்மா நீ என்ன பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போற மாதிரி. அந்த ஸ்லோகம் அவ்வளவு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அந்த ஸ்லோகத்தை லலிதா சஹஸ்ரநாமத்தோட சேர்த்து சம்புட்டீகரணம் பண்ணா அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அவளுக்கு பக்தி பண்றது. இப்ப இதுல என்னன்னா லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பலஸ்ருதியிலேயே என்ன சொல்லியிருக்குன்னா, தொடர்ந்து லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது அப்படிங்கிறது ஏதோ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இறைவனுக்காக செய்ய முடியாதவங்க சாதாரணமாக செய்யற மிகப்பெரிய சாதனையம். ஏதோ மந்திர ஜபம் வேணும்,
நான் அவங்க எல்லாம் பூஜைகள் பண்றாங்க, ஹோமங்கள் பண்றாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியலையே, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க அதையெல்லாம் செய்யறதுக்கு ஈக்குவல் லலிதா சஹஸ்ரநாம நித்திய பாராயணம், தினம் பாராயணம் பண்றது. சோ லலிதா சஹஸ்ரநாமத்தை தினம் பாராயணம் பண்றதும் இது இந்த எல்லா விதமான என்னென்னமோ சாதனை சொல்றாங்களே, அவங்க அந்த மந்திரம்ங்கிறாங்க, இந்த மந்திரம்ங்கிறாங்க, அதை சொன்னா அப்படி ஆகலாங்கிறாங்கன்னா அதையெல்லாம் செஞ்சதுக்கு சமம் இந்த ஒரு அவளுடைய ஆசிர்வாதம் இந்த லலிதா சஹஸ்ரநாம நித்திய பாராயணம் செய்யறவங்களுக்கு அப்படி கொட்டக்கூடியது. அப்பனா சம்புட்டீகரணத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. ஏதோ எந்த விதமான வேண்டுதல்களும் இல்லாம, சங்கல்பம் இல்லாம அன்னைக்கு கிடைக்கிற ஒரு நாமத்தை வச்சு சம்புட்டீகரணமாக பண்ணலாம். எந்த சங்கல்பமுமே இல்லாம இன்னைக்கு என்னமோ இந்த நாமம் சொல்லணும்னு தோணுது, அந்த நாமத்தை வச்சு சொல்லுங்க. அது மாதிரி ஒவ்வொரு அந்த 1000 நாமங்களை பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த நாமங்கள்ல ஏதோ ஒண்ணு இன்னைக்கு உங்களை அது சூஸ் பண்ணும். நீங்க நாமத்தை சூஸ் பண்ண முடியாது, உங்களை அது செலக்ட் பண்ணும். இன்னைக்கு இந்த நாமம் சொல்லு அப்படின்னு அந்த நாமம் சொல்லுதோ அந்த நாமத்துல பண்ணலாம். அது என்ன ஆயிட போகுது, 20 நிமிஷம்ங்கிறது இன்னும் நல்லா வேகமா சொல்றவங்களுக்கு 1 ஹவருக்கு கூட ஆகாது, முடிச்சிடலாம். நல்லா பழக்கமாயிட்டு அது சீக்கிரமா முடிச்சிடலாம். இது ஒரு தபஸ். லலிதா சஹஸ்ரநாம பாராயணமே ஒரு தபஸ். அதுல லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரண பாராயணம் ஒரு மகத்துவமான ஒரு தவம். அப்படிப்பட்ட ஒரு தவம் இது ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரணம் பண்றப்போ அது வேண்டுதல் இருந்தா வேண்டுதலை கொடுக்கும், வேண்டுதல் இல்லைன்னா நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும், சௌபாகியத்தை கொடுக்கும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடம் பரிசுத்தமாக ஆகும். நீங்க இருக்கிற இடம் எங்கெங்கயோ எவ்வளவு மனசு கஷ்டத்துக்குள்ள வரக்கூடியவங்க நீங்க இருக்கிற அந்த உங்களுடைய ஏரியாவுக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், சாந்தமா இருக்கும், மனசுக்கு அவ்வளோ ரொம்ப பிரசாந்தமாக இருக்கும். அப்படி ஏன் அப்படின்னா அந்த வீட்டுல ஒலித்துட்டே இருக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய சப்தம், அந்த சப்தம் அந்த இடத்தை அவ்வளோ பரிசுத்தமாக ஆக்கி வச்சிருக்கோம். இன்னொன்னு, எந்த விதமான ஒரு பிளாக் மேஜிக், இப்ப என்னென்னமோ சொல்றாங்க, அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்கன்னு, அது எல்லாம் எதுவும் கிட்ட கூட வர முடியாது. இவங்க கிட்டையே வர முடியாது. அவங்களால ஏதோ ஒண்ணு நினைச்சு இப்போ வீட்டுக்கு அவங்க இதை இவங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்களால நம்ம வீட்டுக்கு வரவே முடியாது. அப்படி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது இந்த சம்புட்டீகரணம். ஜென்ரலா லலிதா சஹஸ்ரநாமமே அப்படித்தான். நான் அந்த கம்பாரிசனுக்காக சொல்றேன். லலிதா சஹஸ்ரநாம பலஸ்ருதியில இப்படி சொல்லியிருக்கு, அதையே சம்புட்டீகரணம் பண்ணா எப்படி இருக்கும்னு நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பலஸ்ருதியில இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றேன். அவங்களுக்கு அபரிமிதமான சக்தி, புகழ், நல்ல எண்ணங்கள், முக்தி வரைக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது சகஸ்ரநாம பாராயணம், சம்புட்டீகரண பாராயணம், சகஸ்ரநாம சம்புட்டீகரண பாராயணம் அப்படிங்கிறது. இது என்னன்னா, சப்போஸ் உங்களால லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு விசேஷமான இது உண்டு, ஆரம்பிச்சு சொல்லிட்டே இருக்கீங்க, ஒரு 50 ஸ்லோகம் சொல்றப்போ ஏதோ முக்கியமான வேலை வந்துடுச்சு, கம்ப்ளீட் பண்ண முடியல, அப்படியே விட்டுட்டு போலாம். அது கம்ப்ளீட் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. வேணும்னே வச்சுட்டு ஏஞ்சி போறது கிடையாது. ஒரு முக்கியமான வேலை உங்களால தவிர்க்க முடியாது, வந்துட்டாங்க யாரோ எழுந்து போகணும், ஏதோ செய்யணும்னா லலிதா சஹஸ்ரநாமத்தை மட்டும் எங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல நிறுத்திட்டு போயிடலாம். ஏன்னா தனித்தனி நாமங்கள், இதுவரைக்கும் சொன்ன நாமங்களுக்கு உண்டான பலன் உண்டு உங்களுக்கு. அதை இப்படி பாதியில் நிறுத்திட்டீங்களா, எதுவுமே பாதி கிடையாது, அதுல எல்லாமே முழுசுதான், பாதியே முழுமைதான். சோ அந்த பாதியை சொன்னாலும் பலன் உண்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தேவி எப்பவும் கவனிப்பா, அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா இல்லையா, அவள் உங்களுக்கு முக்கியமா இல்லையாங்கிறத ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்துக்கிட்டே இருப்பா. நமக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அங்க உங்களை எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடல, எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல, எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சும்மா போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, அவ்வளவுதானா, நம்ம தேவையே இல்லையா இங்க அப்படின்னு. அது மாதிரி தேவிய ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நினைச்சிட்டு மிச்சம் 6 நாள் அவ கரெக்டா நீங்க இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ண டைமுக்கு பாப்பா. அப்ப நீங்க இதை விட்டுட்டு இதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு, ஓ நம்ம அவளுடைய ப்ரியாரிட்டி கிடையாது போல அப்படின்னு போயிடுவா. அப்படி போக வைக்க கூடாது தேவியை, அது ரொம்ப முக்கியம். அதே போல ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து சம்புட்டீகரணம் பண்றது இருக்கே, ரொம்ப பெஸ்ட் விஷயம் குடும்பத்துக்கு.
ஒரு சாயந்தரத்திலயோ இல்ல காலையிலயோ வீட்டுல இருக்கிறவங்க 2 பேரோ 3 பேரோ யாருக்கு வருதோ அவங்க சேர்ந்து உட்கார்ந்து சம்புட்டீகரணமோ இல்ல லலிதா சஹஸ்ரநாம பாராயணமோ பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த குடும்பம் ரொம்ப செழிப்பா இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், சண்டை இருக்காது, அமைதியாக இருக்கும், நல்ல தெளிவாக இருப்பாங்க. அந்த வீட்டு குழந்தைகள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பணத்துல செல்வம் அப்படி பெருகும். யார் வீட்டுல யார் 2 பேர் சேர்ந்து சொல்ல முடியும்? யாருக்கு வருதோ சேர்ந்து சொல்லுங்க. அதே போல வீட்டுல யாருக்குமே லலிதா சஹஸ்ரநாமம் வரல அப்படின்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்கல்ல, ஒரு நாள் உங்க வீட்டுல ஒரு நாள் அவங்க வீட்டுல சேர்ந்து பாராயணம் பண்ணுங்க. ஆனா வீட்டுல அந்த பாராயண சவுண்ட் கேட்கறது ஒரு 2-3 பேர் சேர்ந்து அதை சொல்லிட்டே இருக்கிறது, அதுவும் பெண்கள் சேர்ந்து சொன்னா அம்மாவுக்கு ரொம்ப அதுல திருப்தி. சம்புட்டீகரணம் நீங்க உங்களால முடிஞ்ச ஒவ்வொருத்தங்க வீட்லயும் ஒரு சம்புட்டி நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இப்போ ஆன்லைன்ல பண்றப்ப என்ன ஆயிடுது, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுடைய தேவைக்கு அவங்களுக்காக ஒரு சம்புட்டீகரணம், அப்புறம் இன்னொரு நாள் இன்னொருத்தங்களுக்காக ஒரு சம்புட்டீகரணம். ஆனா வீட்டுல அந்த சம்புட்டீகரணம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சம்புட்டீகரணங்கள் நிறைய பண்ணுங்க. ரொம்ப ரிலீஜியஸா ரொம்ப சீரியஸா இந்த லலிதா சஹஸ்ரநாம சம்புட்டீகரணத்தை பண்றவங்களுக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது. இதுல ஆண்பால் நாமங்கள் உண்டு, பெண்பால் நாமங்கள் உண்டு, அக்னிணையாக இருக்கக்கூடிய நாமங்கள், நபும்சக நாமங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. இதுல எந்த நாமத்தை எடுத்து வேணாலும் நீங்க பக்த சௌபாகியதாயினி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. பக்தர்களுக்கு சௌபாகியத்தை, அதாவது இருங்க நான் இதை முடிச்சுட்டு வரேன். பக்த சௌபாகியதாயினி அப்படின்னா பக்தர்களுக்கு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப சௌபாகியத்தை கொடுக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை சம்புட்டீகரணம் பண்ண ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ பக்த சௌபாகியதாயின்யை நமஹா அப்படிங்கறத வச்சு நீங்க பண்ணா, நீங்க எங்க அந்த சொல்றீங்களோ அந்த வீட்டினுடைய சௌபாகியம், அது சொல்றவங்களுக்கு சௌபாகியம், அந்த வீட்டுக்கு சௌபாகியம். சௌபாகியம்னா என்ன, என்ன வேணுமோ இல்லை இது இல்லையே அப்படின்னு உட்கார்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாம எல்லா விதமான மங்களங்களும் அந்த வீட்டுல நடக்கும். உங்களுக்கு முக்தி வேணுமா, முக்திதாயினி அப்படியெல்லாம் நாமங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பத்ரப்பிரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகியதாயினி அப்படி இருக்கு. அந்த பத்ரப்பிரியா பத்ரமூர்த்தி அதெல்லாம் வந்து பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். சோ பத்ரமூர்த்தி அப்படிங்கிற நாமத்தை எடுத்து நீங்க சம்புட்டீகரணம் பண்ணலாம். ரொம்ப இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஈஸியா தெரியக்கூடிய நாமங்கள். இப்ப நான் ஃபுல்லுக்கும் சொல்ல முடியாது இல்லையா? சோ நீங்க அந்த நாமத்தை படிக்கிறப்போ அந்த நாமத்தினுடைய அர்த்தம் தெரியுதுன்னா அந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்ச உடனே அதை வந்து நீங்க சம்புட்டீகரணத்துக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு 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 பொருள் தெரிஞ்ச உடனே அதை எடுத்து நீங்க அழகா பண்ணலாம். நல்ல குரல் வேணும் அப்படின்னா அம்மாவோட குரலை பத்தி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வரி இருக்கு. அந்த கச்சபை அப்படிங்கிற அந்த நாமத்தை விட அந்த அந்த வீணையை விட இவளுடைய குரல் நல்லா இருக்கும். உடனே அந்த நாமத்தை எடுத்து சொல்லலாம். நல்ல வாக் சக்தி வேணும், வாக்வாதினி. முக்திதாயினி, பவரோக என்னது பவாரண்ய குட்டாரிகா, இந்த மாதிரியான நாமங்கள்லாம் பிறப்பில்லாத நிலையை கொடுக்கக்கூடியது, முக்தியை கொடுக்கக்கூடியது. சார் நமக்கு என்ன நாமங்கள் படிக்கிறப்போ டக்குன்னு மனசுல ஒரு சந்தோஷம் வருதோ, இப்ப நீங்க லலிதாசன் நாமம் படிக்கிறப்போ ஏதோ ஒரு வரி உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்களை பார்த்து கேட்டீங்கன்னா தெரியும். அப்படி படிச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு லைன் மட்டும் அன்னைக்கு நாள் பூரா என்னமோ மனசுல வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்தா அந்த நாமத்துக்கு அந்த நாமத்தை வச்சு ஒரு நாள் சம்புட்டீகரணம் பண்ணுங்க, இல்ல அந்த லைனையே வச்சு ஒரு நாள் சம்புட்டீகரணம் பண்ணுங்க. இது மாதிரி 48 நாள் ஒரு 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 சங்கல்பம் வச்சு ஆரம்பிச்சீங்கன்னா 48 நாளும் அதே லைனை தான் சம்புட்டீகரணம் பண்ணணும். எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. அந்த லைனை சம்புட்டீகரணம் பண்ணா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ யாருக்கா இப்ப உங்க பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நீங்க இந்த சம்புட்டீகரணம் பண்றீங்கன்னா 48 நாட்களுமே இந்த அதே லைனை தான் சம்புட்டீகரணம் பண்ணணும், தினமும் மாத்தக்கூடாது. ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நீங்க அதை செய்யறப்போ அந்த ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் இல்ல ஒரு நாமாவை மட்டும் அந்த மாதிரி எடுத்துதான் நீங்க பண்ணணும். ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு, குழந்தைகள் பிறக்கிறதுக்கு, எந்த விதமான குறைபாடுகள் இருந்தா அதெல்லாம் சரியாக்குறதுக்கு, கல்யாணம் ஆக்குறதுக்கு, நல்ல
சௌமாங்கல்யமாக இருக்கிறதுக்கு, இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்களுக்கு உண்டான இதை நீங்க பண்ணலாம். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு செஷன்ல எப்படி எந்தெந்த நாமங்கள் எதுக்காக அப்படிங்கறத சொல்றேன். ஒரு ஒரு செலக்டிவா முக்கியமானதுக்கு மட்டும் சொல்றேன். மிச்சதெல்லாம் வந்து நீங்க இதுதான் தேவையா இருக்கும், அதுக்கு மேல ஒண்ணும் தேவை எல்லா வரிகளுக்கும் இருக்குனாலும் எல்லா வரிகளையும் நம்ம சொல்ல முடியாது. சோ முக்கியமானதை சொல்றேன். அதுல ஏதாவது நீங்க பர்டிகுலரா வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, அதுக்கு உண்டானது என்னன்னு நான் சொல்றேன். சார் சொல்லியிருக்காரு இல்லையா, அவருக்கு நீங்க அனுப்புங்க. இதுக்கு என்னன்னு இல்லையே, இது வேணுமே அப்படின்னு கேட்டா அதை கொடுக்குறேன். இப்ப நீங்க இப்ப ஒரு கேஸ் ஜெயிக்கணும், லீகலா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பர்டிகுலரா லீகலா இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான வரிகள் இல்லைன்னாலும் ஆல்ரவுண்டா உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் போகணுங்கிற வரிகள் இருக்கும். இப்ப சௌபாகியதாயினி எல்லாம் வந்து எல்லா கஷ்டங்களும் நீக்கி சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கும். சோ அந்த மாதிரி நாமங்களை எடுத்து நீங்க சம்புட்டீகரணம் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இதுக்காக என்ன லைன் எடுக்கணும் அப்படிங்கறது கேட்டா நான் அந்த லைன் என்னங்கிறத நான் சொல்றேன். சாருக்கு நீங்க அனுப்பிட்டா நான் உங்களுக்கு ரிப்ளை மறுநாள் செஷன்ல சொல்லிடுறேன். மறுநாள் எப்படி வந்து சம்புட்டீகரணம் பண்ணணுங்கிறத அப்படியே செஞ்சே காமிக்கிறேன். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாமாக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நாளைக்கு தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.